வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 சாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ரொம்ப நாளாக வீடியோஸ் கொடுக்க முடியல. இதில் கடைசியாக என்ன வீடியோ கொடுத்தேன், கர்நாடகா போயிட்டு வந்த வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அது நடுவில் சம்திங் எதனா ரீல்ஸ் எதனா கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் கொடுக்க முடியலை. அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேறு திடீர்னு வயிறு வலிக்குதே. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனை. நடுவில் கூட ஒரு சின்ன வீடியோஸ் எடுக்க போயிருந்தேன். பட் ஆனால் அதோட வீடியோஸ் இருக்கு. பட் ஆனால் நான் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவில் பிரச்சனை, செம்ம பெரிய பிரச்சனை கோப்ரோவில். என்னடா அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, பேட்டரி மாற்றணும். இப்போ மட்டும் எப்போ கோப்ரோவில் ரன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ரா பவர் அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி ப்ரோ ரா பவர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணால் பேட்ரி தான் போகும். ஆல்ரெடி பேட்ரி போயிடுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. நியூ பேட்டரி வாங்கி போடணும். அது வாங்குறப்ப நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே போவேன், எல்லோரும் போகிற மாரி ஒர்க்குக்கு தான். என்ன ப்ரோ நைட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நைட் ஷிஃப்ட். ப்ரோ என்ன ப்ரோ நைட் ஷிஃப்ட்லாம் போவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் ஷிஃப்டா? எல்லா ஷிஃப்ட்டும் போவாங்கண்ணா. அப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. அப்படியே அந்த ரக்கையை விரிச்சு சுற்றிக்கிட்டு இருந்த காலம்லாம் போய் ரக்கையை உடச்சி வீட்டுக்குள்ள உட்கார வச்ச மாரி இருக்கு நமக்கு. இப்பயும் சுற்றுறதுக்கெல்லாம் பர்மிஷன் இங்கே கிராண்ட் பண்ணுறாங்க தான். வெளில போகலாம், சுற்றலாம், அப்படி எல்லாம் இருக்குதான். கையில் காசு இருக்க மாட்டுது. பட்ஜெட் அதை பட்ஜெட்னு சொல்ல முடியாது. முதல்ல பட்ஜெட்னா ஒரு குறிப்பிட்ட காசு வச்சுட்டு போகலான்றது என்கிட்ட அந்த பட்ஜெட்ன்றதே கிடையாது. ₹1 கூட கிடையாது. அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதை கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதை நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். இப்போ நான் போயிட்டு இருக்கிறது கரெக்டாக எங்கே நான் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பலாவரம் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் என்ன பிளேஸுன்னு சீக்கிரமாக நான் சொல்ல விரும்பலை. அதை நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். அதையும் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒன்று சொன்னேனே, நான் இப்படி தாங்க மறந்து போயிடுறேன் பாதிரி எல்லாத்தையும். இப்போ தான் வீட்டிலேருந்து வண்டி எடுத்தேன். பாப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்தேன். ஒரு நாள் லைவ் வரப்போ அந்த பாப்பாவை காமிக்கிறேன். நல்லா கியூட்டாக துருன்னு இருப்பா. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமே, இப்போ தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பினா மிஞ்சி போனால் ஒரு 2 or 3 minutes இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் ஆகிருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி நான் அங்கே போயிட்டு திரும்பி கழட்டி போட்டு செக் பண்ணுறப்ப தான் எவ்வளோ நேரம் என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெருங்குடியில் இருக்கேங்க. நம்ம வீடு எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஃபுல்லாக. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் பெருங்குடியில் இருக்கேன்னு தெரியும். பெருங்குடியில் வீடு எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்ம வீடு தேடி நம்மளை வந்து பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக ஆகலை. பெரிய ஆள் ஆகும்போது பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின்ஸ் இப்போ வைக்கிறேன். யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் போயிருக்கீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ஓகே? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எல்லாருக்குமே தெரியும். என் ஃபேமிலியில் இருக்க யார் நைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறீங்க, அது மாதிரி நான் குட்டி எப்படி சொல்லுதுன்னா, நம்ம ஒரு 18- அப்படி இருக்க பசங்க நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம ஃபேமிலியில் 18- இருக்க நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் இருக்கீங்க. அப்படின்றப்ப 18+ மேலே இருக்கவங்க, 18+ல 21+க்கு மேலே இருக்கவங்க தான் ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் என்னென்ன ஷிஃப்ட் போகிறீங்கன்னு சொல்லிட்டு, நைட் ஷிஃப்ட்லாம் போவீங்களா அப்படின்னு சொல்கிறத கூட எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இப்போ நான் என்னோடய காஸ்டியூம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க. என்னோடய காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபார்மல் ஷர்ட், ஃபார்மல் பேண்ட், ஃபார்மல் ஷூ போட்டு எப்படி சொல்கிறது, ஏதோ நல்ல பையன்ற மாரி போயிட்டுருப்பேன் ஆஃபீஸ்க்கு. ஆனால் பைக்கை கையில் கொடுத்து இறங்கி ஓட்டுறா அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் எனக்கு எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி ரோட்டில் நார்மலாக நான் ரைடிங் ஜாக்கெட்டு ரைடிங் ஷூஸ் அதை மாதிரி போட்டு போகிறப்ப இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரூசிங் ஸ்பீட்னு சொல்ல முடியாது. ஒரு இதுலேயே வந்து 30 40 40 போவேன். இதுலேயே 40 போவேன். இப்போயே பார்த்தீங்கன்னா 37 அப்படின்றப்ப 40 45 போவேன். எனக்கு அந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போடுவேன். நான் அப்படியே ஒரு 50 55 போவேன். இப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயின் ரோடு ஏறினோடே எப்படியோ ஒரு 70 80 போயிடுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதே ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான், நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம இன்னும் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணலை. ஆயுத பூஜை இன்னும் நம்ம ஆயுதத்துக்கு இன்னும் போடலை. கூடிய சீக்கிரத்தில் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவோம். அதோட வீடியோஸும் பின்னாடி வரும். ஓகேவா? ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. நம்ம ஜாவிஸை வந்து இப்போ நிறைய பேர் பார்க்க முடிஞ்சிருக்காது. அது ஒரு முக்கியமான ரீசன். ப்ரோ என்ன ப்ரோ இப்போ வந்து ஜாவிஸை ஓட்டிட்டு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நான் ஜாவிஸை ஓட்டிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஜாவிஸை பார்க்க முடியாது. என்ன ரீசன்றது தெரிஞ்சால் கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த கூடிய சீக்கிரம் ஃபார்முக்கு வரணுங்க. இதுதான் ரொம்ப நான் ஈகர்ல ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச இதை விட்டு நான் வெளியில் போயிடுவணும், என்னால் இது தொடர்ந்து பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு எனக்கே தோணுது. என்னடா இது, நம்ம இதை விட்டுருவோமோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிக்குது. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஏங்க ஃபர்ஸ்ட்லாம் ஹெல்மெட் போட தலைவலிக்காது, இப்போ ஹெல்மெட் போட தலைவலிக்குது. மேபி இந்த கேபிள் நான் போட்டிருக்கிறதுனாலயோ மேபி தெரியல எனக்கு. அன்றைக்கி ஒரு நாள் நான் போட்டு எடுத்தேன், கேபிள் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னைக்கு இப்படியே தலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பவர் பேங்க் எடுத்து வெளில வச்சிடலாமா? வெளியில் வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் தலையை ஷேக் பண்ணிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பவர் பேங்க் எடுத்து வெளில வச்சிடலாம். வெளில வா, வெளியே வா. வண்டி நிறுத்திலாம் எடுக்கிறதுலாம் கிடையாது நமக்கு. பார்க்கும் அப்படியே முன்னாடி வச்சுக்கிறது, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குங்கப்பா. டைம் எத்தனைன்னு தெரில. இதில் இந்த ஆஃபீஸ்க்கு போகிறோம், மேஜராக ஒரு இஷ்யூ வந்து இதுவாகுது. எல்லாருக்கும் மேஜராக ஒரு இஷ்யூ இருக்கும். என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக போகிறது. என் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நான் லேட்டாக தான் போவேன். இப்போ 30 நாள்னா அதில் ஒரு 26 நாள் தான். 26 நாள் தான் சேலரி டேட் இருக்கும். மீதி 4 days வீக் ஆஃப் வந்துடும். அந்த வீக் ஆஃப் வந்து லீவ் கொடுத்து சேலரி கொடுப்பாங்களே அதுக்கு. அதனால் அந்த 4 days கணக்கு வச்சுக்கோனா, மீதி 26 daysல 23 days லேட்டாக தான் போயிருப்பேன். அது எனக்கும் தெரியும். அது என்னதான் பண்ணாலும் சச்ச மாற்றிக்கவே முடிய மாட்டேதுங்க. அது என்ன சில பல டிப்ஸ் இருந்தால் கொடுங்க. பட் ஆனால் இப்பயே நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் ஒரு 2 weeks, ஆமாம் 2 or 3 weeksஸாக ட்ரை பண்ணி நானும் கொஞ்சம் டைம் முன்னாடி போகிறதுக்கு, அதான் கிரேஸ் டைம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு முன்னாடி போகிற வரைக்கும் இப்போ ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இன்னும் 10 நிமிஷம் முன்னாடி, எப்படின்னா இப்போ ஒரு 10 மணி இல்லை 9 மணி ஷிஃப்ட்டுனா 10 வரைக்கும் இல்லை 10-15 வரைக்கும் கிரேஸ் டைம் கொடுப்பாங்களே, அதை வந்து நான் 9:50 வரைக்குமே அவ்வளோதான்டா உனக்கு கிரேஸ் டைம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு என் மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பாப்பா கூடிய சீக்கிரம் வந்து அதையும் அந்த டைமிங்கையும் அச்சீவ் பண்ணி முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து நான் கரெக்டாக எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, சென்னை வந்துட்டேங்க. சென்னை வந்துட்டேன். இங்கே தான் எப்பவும் நல்லா ஸ்பீடாக நல்லா புஷ்ஷுன்னு வண்டியை எடுத்துகிட்டு எப்போவுமே மேபி எல்லா இடத்துக்கும் நான் எல்லா ட்ரிப்பும் ஸ்டார்ட் பண்ணுறப்பவுமே இந்த மெயின் ரோடு பிடிச்சி தான் போவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆனால் இந்த ரோட்டில் வர மாட்டோம், வேறு ரோட்டில் க்ரூஸ் பண்ணி போவோம். இந்த ஸ்ட்ரீட்டில் வர மாட்டேன். இப்போ வந்துட்டு இருக்கலாம், இந்த ஸ்ட்ரீட்டில் வர மாட்டேன். எப்பவும் ட்ரிப் வர்றதா இருந்தால் இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலுக்கு போய்ட்டு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரிப்பு. ஒரு ஹெல்மெட் கரெக்டாக உட்கார மாட்டேதா, ஒரு ஹெல்மெட் லூஸ் ஆயிருச்சா என்னன்னே தெரிய மாட்டுது. தலை ஒரு மாதிரி பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் போட்டு பழகினதுனால தெரியல. இப்போ வந்து எப்போனா ஒரு தடவை யூஸ் பண்ணுறேனே, மேபி அதனால இருக்குமோ. ஏன்னா நானும் இப்படி வச்சு யூஸ் பண்ணுறேன், எனக்கே தலைவலி வருதுங்க. இப்போ நான் மேபி ஆமாம் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் போட்டு யூஸ் பண்ணுறப்ப தான் பெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் அதெல்லாம் கூட சீக்கிரத்தில் சரி பண்ணிடலாம்.
ஒரு சீக்கிரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வாசன் ப்ரோ ஃபஸ்ட்டு போடல வீடியோ அது மாதிரி போட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எல்லாரும் நியூஸ் வாசன் ப்ரோன்னு சொன்னோடனே இப்போ சில பல விஷயங்கள் ஞாபகம் வருது. நம்ம வாசன் ப்ரோ கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. அது அவர் போட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம போடாமல் இருந்தோம். நான் போடாமல் இருந்த ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வாசன் ப்ரோ அது அஜித் ப்ரோ சொன்னார்ல, அவர் போடாமல் என்னால் போட முடியாது, என் ஃப்ரெண்டு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். எனக்கு வாசன் ப்ரோ வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட நான் இந்த பைக்கிங் உள்ள இறங்கி நான் இந்த வீடியோஸ் போடுறேன் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். என்னடா பண்றீங்க போகாம? யாரா இவன் நடு ரோட்ல வண்டி நிறுத்தி வச்சுட்டு இப்படி பண்ணுகிறானுங்க? தெரியல ஃபேமிலி, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ கூட அது ஏதோ ஒரு விஷயம். இப்போ கூட நான் ஹெல்மெட்டில் ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கேமரா பாருங்க, மைக் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் ஆனால் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுமா என்னன்னு தெரில. நான் பாட்டு பேசிட்டு வரேன். எப்பவுமே வைசரை மூடுருவேன், பட் ஆனால் இப்போ வைசர் மூடாமல் பேசிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வைசரை மூடுறதை விட மூடாமல் பேசிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் ஆடியோ அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு கிளியராக வந்து நான் பேசுறது கேட்குமா அப்படின்றது தெரிய மாட்டுது. பட் நான் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கும் ஒரு நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பிளான் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரு நெக்ஸ்ட் மார்ச் ஏப்ரல் அப்போ வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து நல்லா கிளாரிட்டியா நல்லா பார்க்க முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர்ரா இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1000 rupees கேமரான்னு ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் 5K கொடுத்து ஈகன் ஈகன் கேமரா தான் வாங்கினேன். ஈகன் சம்திங் அதோட பேர் மறந்து போச்சு. ஆனால் ஈகன் ஆரோ சம்திங் ஏதோ ஒரு நேமு. அந்த கேம் வாங்கினேன். அதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து கோப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோப்ரோவும் என்னோடதுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் மை பிரதர், என் தம்பி. இது அவரு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஒரு கேம் வாங்க போகிறோம். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா Insta360 1XR அப்படின்ற ஒரு கேமரா இருந்தது. அந்த கேம் தான் வாங்கலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். அது வாங்கினதுக்கப்புறம் 360 வீடியோஸ் எல்லாமே வர்றது வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துடும் நினைக்கிறேன். மேபி பார்க்கலாம். இங்கே இந்த ஒரு இடங்க செம்ம டிராஃபிக் ஆகுது. ஏன்னு தெரியல. இப்போ நான் 8 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போனோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த பைக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த பைக்கெலாம் எங்கே வைக்கன்னு எனக்கே தெரிய மாட்டேது. நான் மறந்து போயிடுறேன். நான் பாட்டுன்னு இந்த பார்த்தீங்களா கார் உள்ள எவனை படம் பார்த்துன்னு போகிறான். ஏண்டா ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா டிராஃபிக் இருக்காது, சல்லுன்னு இந்த 10 நிமிஷம் கிராஸ் பண்ணிட்டு அங்கே அந்த ரோடு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பாட்டு டக்கு பூந்து போயிடுவேன். இதில் பூந்து கூட போக முடியாது. 200 feet ரோடுன்னு சொல்கிறாங்க. 200 feet ரோடு மாதிரியே எனக்கு தெரியல பார்த்தா. கோப்ரோவுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பேட்டரி வாங்கணும். கோப்ரோ கூடிய சீக்கிரம் ஒரு பேட்டரியை வாங்கிட்டு, ஏன்னா இந்த கேபிள் இருக்குது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணியே ஆகணும். எவ்வளோ சென்னையை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கு பஞ்சமே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் தான். சென்னை ஃபுல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மெட்ரோ வந்து மெட்ரோ ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து ஃபுல் டிராஃபிக்ஸ் தான் சென்னை ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நான் அல்ட்ரா வைடில் தான் போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு கவராக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே என் கை தெரியும் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. மேபி நான் இங்கேருந்து போகிறதே ஒரு 5 minutes ஆயிரும். எனக்கு இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு 1 hour கன்ஃபார்ம் இன்னைக்கு லேட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது மேபி நான் லெஃப்ட் ஏறி இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தார்மாராக ஓட்டிட்டு போயிடுவேன் வண்டி. நான் பண்ண சேரு சைடெல்லாம் பார்க்க மாட்டேன்.
அதனால நம்ம ஜாவேஸ்க்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும். என்னடா உடம்பு சரியில்லாமல் போயிடும் சொல்லிக்கிட்டீங்கன்னா, அப்பப்போ பஞ்சரு, அப்பப்போ செயின் ஸ்ப்ராக்கி போயிடும், எதனா ஒன்று போயிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணணுவாங்க. நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 10,000 செலவு பண்ணிருக்கேன். ஆஃப் ரோட் பைக்கை கூட அவ்வளோ சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் நம்ம ஜாவேஸை வந்து அவ்வளோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. அடி அடி அடிச்சும் 5 இயர்ஸ் என் கூடயே இருந்துட்டான். இன்னும் எனக்கு ஐயோ இவனை நினச்சாதாங்க ஒரு பெரிய ஷாக்கே வருது.